வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். இன்றைக்கி கிறிஸ்து பிறப்பு தினம், அதாவது கிறிஸ்மஸ், எக்ஸ்மஸ் பல பேரில் சொல்லுவாங்க. நாம் இன்றைக்கி பார்க்க போகிற செய்தி என்னென்னா, ஏசு கிறிஸ்து இல்லை, அதாவது ஜீசஸே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டபிள்யூபிள்யூல எக்கச்சக்க ஹேத்திஸ் இருக்கிறாங்க. அதாவது உலகம் தானாக உருவாயிடுச்சு, அது இலக்கையின் பருப்பு, நீர் நெருப்பு, இதை தான் நாங்கள் வணங்குவோமே தவிர்த்து கடவுள்லாம் இவரெல்லாம் கிடையாது, தூதர் அப்படின்னு சொல்லிட்டு நம்புவாங்கல்ல. அந்த வகையில் டபிள்யூபிள்யூல இருந்த ஏத்திஸை பற்றியும் சில பேருடைய மனமாற்றத்தை பற்றியும் தான் இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண முடியுமா தினமும் ரெஸ்லிங் செய்திகளை தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. இந்த லிஸ்ட்டில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது யாரை பற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், செத் ஃப்ரீக்கிங் ராலன்ஸ். உலக ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பை 2 முறையும், டபிள்யூபிள்யூ சாம்பியன்ஷிப்பை 2 முறையும், யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பை 2 முறையும் வெற்றி பெற்று மல்டிபிள் சாம்பியனாக இருக்கிற செத் ராலன்ஸ் இது நாள் வரைக்கும் நான் சாம்பியன் ஆகிறதுக்கு காரணம், ஆக்சுவலி இவர் பிறப்பால் ஒரு கிறிஸ்டின் தான். ஆனால் சிறு வயதிலிருந்தே பார்த்தீங்கன்னா இவர் ஏத்திஸ் ஆகிட்டார். அதாவது அவர் கடவுள் கிடையாது, நான் அவரை ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாரு. இப்போது அவர் அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா நிறைய இன்டர்வியூவில் நீங்கள் சர்ச்சுக்கெல்லாம் போய்ங்களாங்க, நான் ஏத்திஸ்ட் அப்படின்னு சொல்லுவார். அதாவது நாத்திகவாதின்னு சொல்லுவோம்ல. யப்பா என்னப்பா இந்து கிறிஸ்டின் முஸ்லீம்னு எந்த கடவுளை தான் நம்புறது, இருக்கிறது ஒரு கடவுள், அது எந்த கடவுளுங்கிறது செத்தாக தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அந்த கோஷ்டியை சேர்ந்தவர் தான் செத் ராலன்ஸ். செத் ராலன்ஸ் இது நாள் வரைக்கும் அவர் கிறிஸ்துவை ஏற்றது கிடையாது. அமெரிக்கன்ஸ் எக்கச்சக்க பேர் ஒரு கிறிஸ்டினாட்டாக இருப்பாங்க. அதில் ஏத்திஸ்டாக எக்கச்சக்க பேர் இருப்பாங்க. அதாவது 100%, 30% பேர் பார்த்திங்கன்னா கடவுளே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க அமெரிக்கன்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதில் டபிள்யூடபிள்யூலேயே பார்த்தீங்கன்னா 30%க்கு மேலே இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அந்த வகையில் செத் ராலன்ஸும் ஒருத்தர். அவர் டபிள்யூபிள்யூக்கு வரும்போது நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரில, இந்த சிலுவை போட்ட மாதிரி, இப்போ ஷேமஸோ மற்ற ரெஸ்லர்ஸோ சிலுவை போட்ட மாதிரி அந்த ஜீசஸ் ரெஃபரன்ஸ்லாம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு கிறிஸ்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெஃபரன்ஸை செத் ராலன்ஸ் இது வரைக்கும் டபிள்யூபிள்யூவில் பண்ணியிருக்கவே மாட்டார். ஸோ கிட்டத்தட்ட செத் ராலன்ஸ் பார்த்திங்கன்னா மற்ற ரெஸ்லர்ஸ் மாதிரி இல்லை, நான் ஒரு ஏத்திஸ்ட் அப்படிங்கிறத அதிகாரப்பூர்வமே காட்டுவார். ஆனால் நான் ஒரு விஷயம் அடிக்கடி கவனிப்பேன், என்ன தெரியுமாங்க, செத் ராலன்ஸ் முடிய அப்படியே திறந்து விட்டார்னா பார்க்கறதுக்கு அப்படியே அவரே ஜீசஸ் மாதிரி தான் இருப்பார். அடுத்தது தி அண்டர்டேக்கர் மார்க் கேலவே. அவர் ஒரு கிறிஸ்டின் தான். ஆனால் உடம்பு முழுக்க பார்த்தீங்கன்னா சைத்தான்களை பச்சை குத்தி வச்சுருப்பார், நம்ம அலிஸ்டார் பிளாக் மாதிரியே. இவருக்கு கிறிஸ்து மேலே நம்பிக்கை இருக்குதான்னு கேட்டிங்கன்னா சுத்தமாக கிடையாது. ஏன்னா இவருடைய ஸ்டோரி முழுக்க ஈவலை பேஸ் படி அமைந்தது. ஈவலை பேஸ் படி சண்டை போட்டதுனால இவருக்கு பார்த்திங்கன்னா ஈவல் மேலே நல்லா விருப்பாருமே வந்தது. பிளாக் பைபிள் சொல்லுவோம், கருப்பு பைபிள், அதை கும்பிடுறதுக்குன்னே தனி குரூப் உண்டு. அதை சேர்ந்தவராகவே நம்ம அண்டர்டேக்கர் மாறிட்டார். 3 தடவை கல்யாணம் ஆகியும் இவருக்கு டிவோர்ஸ் ஆகிடுச்சு. 4ஆவது பார்த்தீங்கன்னா மிக்குலை கல்யாணம் பண்ணும்போது, மிக்குல் ஒரு மிகப்பெரிய கிறிஸ்தவவாதி. அவங்களுக்கு இயேசு தான் முக்கியம், இயேசு தான் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே ப்ரே பண்ணுவாங்களாம். ஸோ அண்டர்டேக்கரை மாற்றிட்டாங்க. ஆக்சுவலி கடவுளே கிடையாது, இயேசுவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்த இவங்கள மாற்றின ஒரே ஆள் மிக்குல் தான். அதாவது இதை எக்கச்சக்க தடவை பார்த்தீங்கன்னா மிக்குலே சொல்லியிருப்பாங்க. அதாவது நான் கடவுளே கிடையாது, இயேசுவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன், சர்ச்சுக்கே போக மாட்டேன், என் உடம்பு முழுக்க சைத்தானுகளுடைய இதை தான் நான் பச்சை குத்திருப்பேன், ஈவில் அப்படின்னு. ஆனால் இதெல்லாம் தப்பு, நம்ம உடம்பு கடவுள் தந்தது, இதை நம்ம இந்த மாதிரி டேட்டு குத்துனது நீ அறியாமல் பண்ணிட்ட, அதை இயேசு மன்னிச்சுக்குவார், பாவத்தை மன்னிச்சுக்குவார், இதுக்கப்புறம் அப்படி பண்ணக்கூடாது, சர்ச்சுக்கு போகணும், ப்ரேயர் பண்ணணும், எந்த காரணத்தை ஆரம்பித்தாலும் ஆமீன் சொல்லணும், இப்படிங்க மாதிரி முழுக்க கிறிஸ்தவவாதியாக மாற்றினது அவங்களுடைய ஒய்ஃப் மிக்குல். ஸோ அதனால் ரெஸ்லிங் கரியரையே கூடிய சீக்கிரம் ரிட்டர்மெண்ட் பண்ணிட்டார். இதை சமீபத்தில் அண்டர்டேக்கரே சொல்லியிருப்பார். ஸோ இறைவன் இருக்கிறத நம்புகிறேன், இயேசு இருக்கிறத நம்புகிறேன், எனக்கு இயேசுன்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை தான் நம்மளாம் படைச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு என்னை நம்ப வச்சதே என்னுடைய மனைவி தான். என் மனைவியை மட்டும் நான் கல்யாணம் பண்ணாமல் இருந்திருந்தேன், அதாவது மிக்குலை மட்டும் கல்யாணம் பண்ணாமல் இருந்திருந்தா நான் இது நாள் வரைக்கும் ஏத்திஸ்டாக தான் இருந்திருப்பேன். என் உடம்பு முழுக்க மீண்டும் பல பச்சைகளை குத்தி நானும் டேட்டு வெறியனாக இருப்பேன். அப்படிலாம் பண்ணக்கூடாது, உண்மையை அறிஞ்சு எனக்கு உண்மையான உருவத்தை காட்டினதே என்னுடைய மனைவி தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அண்டர்டேக்கர் ஒரு ஏத்திஸ்ட் தான். ஆனால் அவர் மிக்குவில் கல்யாணம் பண்ணார்ல, கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா அவங்க ப்ரேயர் பண்ணுறதை பார்த்து அவங்ககிட்ட அட்வைஸ் கேட்டு இப்போ முழுக்க ஒரு கிறிஸ்தவனாகவே மாறிட்டாங்களாம்.
அண்டர்டேக்கரையே ஒரு கிறிஸ்தவனாக மாற்றினது அவருடைய மனைவி. அதை பெருமையாக நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு கூட அடிக்கடி சொல்லியிருக்காரு. ஆச்சரியமாக இருக்குல்ல? சரி, இந்த ஏத்தியஸ்ட் லிஸ்ட்டில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது ஒரு முக்கியமான ஆள். எஸ், சிஎம் பாங். சிஎம் பாங் ஒரு ஏத்திஸ்ட்டும் கிடையாது, ஒரு கிறிஸ்துவவாதியும் கிடையாது. அவர் பிரேயருக்கும் போக மாட்டார், சிலுவை அடிஞ்ச மாதிரி எந்த இதையும் கும்பிட மாட்டார். அவருக்கு கடவுளே பிடிக்காது. ஏன்னா சிறு வயதிலேருந்து ஏற்பட்ட அவருடைய சுச்சுவேஷன் அப்படி. அவர் சொன்னது காரணம் என்னதுன்னா, நான் ஏத்திஸ்டும் கிடையாது, அதாவது நான் கடவுளை இல்லைன்னு சொல்ல மாட்டேன், கடவுளை கும்பிடவும் மாட்டேன். என்னுடைய திறமையினால் நான் இவ்வளோ பெரிய ஆளாக வந்திருக்கிறேன். ஸோ அதனால் என்னுடைய கண்களை நான் எதுக்காகவும் மூட மாட்டேன் அப்படின்னு நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. ஸோ இதனால் வரைக்கும் அவர் உடம்பை வந்து பச்சை குத்திருக்காருல, அதுக்கு விளக்கம் என்ன சொல்லுவார்னா, நான் குத்திருக்கிறது எல்லாமே தீண்டாமைக்கு எதிரானது தான். ஸ்மோக் பண்ணாதீங்க, தண்ணி அடிக்காதீங்க, கஞ்சா அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களை ஏற்ற மாதிரி தான் பண்ணியிருக்கேன். இது என்ன ஒரு ஆச்சரியம்னா, ஏஜேலேயும் ஒரு கிறிஸ்டின், அவங்க ப்ரேயர் பண்ணுறவங்க ஒரு மிகப்பெரிய கிறிஸ்டின், அவங்களையே ஏத்திஸாக மாற்றிட்டாங்க. அதாவது ஏசப்பா தான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நம்பின அவங்கள முழுக்க பார்த்திங்கன்னா ஜீசஸே கிடையாதுன்னு சொல்லிட்டு மாற்றினவங்க சிஎம் பாங். சிஎம் பாங் தன்னுடைய மனைவியும் ஏத்திஸாக மாற்றிட்டாங்க. ஈவன் குழந்தை பெற்றுக்கிறத கூட அவர் வந்து அதிகமாக லைக் பண்ணலை. எதுக்கு பெற்றுக்கணும், நம்ம வாழ்வோம், பணம் இருக்குது, சாவோம் அப்படிங்கிற கண்டிஷனில் தான் சிஎம் பாங் இருக்கிறாரு. அடுத்தது ரோமன் ரெயின்ஸ் ஒரு ஏத்திஸா. இது எதனால் கிளம்புச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது நான் வந்து ஆல்ரெடி சொன்னது தான், செத் லாரன்ஸ் வந்து ஒரு ஏத்திஸ்ட், அவருக்கு கடவுளே பிடிக்காது. அப்போது ரோமன் ரெயின்ஸும் அந்த வகை தானே. இதனால் ரோமன் ரெயின்ஸ்டே கேட்டுறாங்க. ரோமன் ஒரு இன்டர்வியூவில் அவரே ஓப்பனாக சொல்லியிருப்பார். எதுலன்னா, அந்த ஸ்டெஃபனி மிக்மேன் வந்து பிளட் லைனில் இருக்க எல்லாருமே கப்பலில் கூப்பிட்டு வந்து இன்டர்வியூ நடக்கும்போது ரோமன் வந்து இதை பற்றியே சொல்லியிருப்பார். நான் ஏத்திஸ்ட்டு கிடையாது, நான் வந்து சிலுவணியில் அந்த மாதிரி அப்படிங்கிறதுனால, அதாவது இப்போ ரேமஸ் ஸ்டுடியோலாம் பாருங்கள், தன்னோட நெஞ்சில் சிலுவையே பச்சையாக ஊற்றிருப்பார். ஸோ அந்த மாதிரி நான் வந்து கிறிஸ்துவை வந்து நிராகரிக்கலை. கடவுள் அப்படிங்கிறது ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் வந்து ஜீசஸ். என் குடும்பத்தில் எல்லாருக்குமே வந்து கடவுள் பற்றி அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். சோலோ சிக்காவெல்லாம் சொல்லியிருப்பார். சோலோ சிக்காவை எப்போவுமே வந்து ப்ரேயர் பண்ணிட்டு இருப்பார். நம்ம சோலோ சிக்காவை பார்த்தா அப்படியே தெரியுது இல்லை, ஆனால் அந்த ஷோலெலாம் அவர் ப்ரேயர் பண்ணியிருப்பார், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ முழுக்க கிறிஸ்தவவாதியாக தான் என் குடும்பத்தில் இருக்கிறாங்க. அண்ட் செத் லாரன்ஸ் சொன்ன கமெண்ட்டுக்கு ஆப்போசிட்டே அவர் சொல்லியிருப்பார். என்னதுன்னா, இட்ஸ் நாட் பாசிபிள் ஃபார் த காட், அதாவது இறைவன் ஒருத்தர் இல்லைன்னா இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை, இறைவனால தான் எல்லாமே உருவாகிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஒரு ஏத்திஸ் இல்லை அப்படிங்கிறத 2024 தான் மக்கள் முன்னாடி சொல்லியிருப்பார். ஸோ நான் வந்து சர்ச்சுக்கு முடிஞ்ச அளவுக்கு போவேன், கடவுள் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், அதே மாதிரி இவர் தான் கடவுள்னு சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மலிப்பு இருக்கார். ஸோ இப்படி அமெரிக்காலேயே எக்கச்சக்க பேர் பார்த்திங்கன்னா வந்து கிறிஸ்துவ ஏற்றவங்களும் இருக்காங்க, ஏற்காதவங்களும் இருக்காங்க. சரி, இது எதுக்குன்னா, இன்றைக்கி கிறிஸ்மஸில் சரி இந்த டாபிக் ரொம்ப நாளாகவே இருந்தது. ஸோ இதை என்றைக்கு சொல்லன்னு தெரியாமல் இருந்தேன். சரி, இன்றைக்கி நான் சொல்லிட்டேன். எனக்கு உண்மையிலேயே பார்த்திங்கன்னா வந்து உலகத்திலே ரொம்ப பிடிச்ச ஒரு மதம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து ஒரு முஸ்லீம் தான், உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்து மதத்தை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னப்பா சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒன்றுமே இல்லைங்க. கிறிஸ்டின்ஸாருக்கு நீங்கள் வந்து கோயிலுக்கு போய் போட்டு வைக்கணும், அந்த பொங்கலை சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னால் சாப்பிடுவீங்களா? மாட்டீங்க. இப்போ முஸ்லீம்ஸ் சேம். பட் ஆனால் இந்துக்கள் அப்படி கிடையாது. எப்பா அல்லா சாமி வராருப்பா, கும்பிடுவோம்ப்பா. இப்போ ஏசு சாமிப்பா, எல்லாருமே சாமி தானேப்பா, எல்லாமே சாப்பாடு தானேப்பா, ஆகாரம் தந்தால் சாப்பிடணும்ப்பா. மற்றவங்களை குறைச்சி பேச மாட்டாங்க. இப்போது நான்லாம் வேலை பார்க்குற இடத்துலையும் சரி, மற்ற இடத்துலையும் சரி பார்த்திங்கன்னா அந்த ஏற்றுக்குவாங்க, ஆனால் மற்றவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. அந்த வகையில் எனக்கு ரொம்ப பிடிச்ச மதம் அப்படின்னா நான் இந்து மதத்தை சொல்லுவேன். சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. மோர் வீடியோஸ் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி